சக்திரியன் மீடியா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, சமீபத்தில் நிலவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு அசாதாரண சூழல். நிறைய தொண்டர்களுக்கு இது மனதளவுலையும் சரி, ஒரு பெரிய ஒரு வருத்தத்தையும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, கட்சி தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள், கட்சி பொறுப்பாளர்கள், நகர பேரூர் கிளை அத்தனை பதவியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக தான் நடந்து கொண்டிருக்கு. சமீப காலமாக நீங்கள் எல்லாமே ஒரு மீடியாக்களில், செய்தி தொலைக்காட்சிகள், அப்புறம் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த தகவல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாமே தேலாபுரத்தை நோக்கியும் மருத்துவர் சின்னையா அவர்களை நோக்கி தான் இன்றைக்கி சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கட்சியில் நிலவும் ஒரு அசாதாரண சூழல். இத்தனை ஆண்டு காலமாக இன்றைக்கி ஒரே ஒரு உதாரணம் தான். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நீங்கள் எல்லா கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் ஒரு திராவிட கட்சிகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, திமுகன்றது அண்ணா ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் கலைஞர் பயணித்தாங்க, அப்புறம் இன்றைக்கி இப்படி போயிட்டுருக்கு. அதிமுக என்பது திமுகவிலிருந்து விலகி போய் கட்சி ஒன்று ஆரம்பித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த கட்சியை தொடர்ந்து வளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்றி அவங்க ஒரு கொஞ்ச நாள் வழி நடத்தினாங்க. இன்றைக்கி அப்படி இப்படின்னு போயிட்டு மாறிட்டுருக்கு, நடந்துகிட்ருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மற்ற கட்சிக்கு உள்ள வரலாறுலாம் பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்க இல்லை அந்த கட்சியில் தொடர்ந்து பயணித்தவங்க, அவங்க கையில் தான் அந்த கட்சிகள்லாம் மாறி இருக்கும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ உயிர் பலி, அவ்வளவு போராட்டங்கள், நிறைய தியாகங்கள், நிறைய உழைப்பு தான். இன்றைக்கி ₹1 கூட ஒரு செலவு செய்யாமல் ஒரு கூட்டத்தை இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் கூட்டவே முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாமே வாழ்ந்துகிட்ருக்கோம். அப்படி ஒரு காலகட்டத்திலையுமே ₹1 கூட செலவு செய்யாமல் கூடிய கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அந்த பெருமை தமிழகத்தில், இந்தியாவிலுமே சரி, ஒரு கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, செலவு செய்தால் இன்றைக்கி இன்றைக்கின்னு உள்ள எந்த காலகட்டத்திலையுமே ஒரு செலவு செய்தால் மட்டுமே ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுன்ற ஒரு விதி ஒன்று இருக்குது, எழுதப்படாத விதி. அந்த விதியெல்லாம் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் ஏன்னா ஒரு உணர்வு, கட்சி தொண்டனா அந்த ஒரு துண்டை கட்டுறது, அந்த வேஷ்டியை மடித்து கட்டுறதுலேயே ஒரு பெருமை மிக்க ஒரு தொண்டர்கள்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே அதிக இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சி, ஒரு மாபெரும் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால் நம்ம இந்த கட்சிகள்லாம் நிறைய உயிர் பலி, நிறையா இதெல்லாம் பார்க்கல. யாராச்சும் இருப்பாங்க, அப்படியே கூட அப்படியே பயணிச்சிருப்பாங்க, அவங்க கையில் கட்சி மாறி இருக்கும், அப்படி வந்திருக்கும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு தனிப்பெரும் வரலாறு இருக்குது, தனிப்பெரும் ஒரு உழைப்பு, நிறைய உயிர் தியாகங்கள், நிறைய தியாகங்கள். காடுவெட்டியார் அவர்கள் கடின உழைப்பு போட்டிருக்கார். நம்ம ஐயா அவங்க இத்தனை வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கும் மேலாக உழைச்சிட்ருக்காங்க. 86 வயதுலேயும் நம்ம கட்சியாக உழைச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கி நம்ம சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னோட இளமை காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே கட்சியாக தான் இருக்காங்க, கட்சியாக உழைச்சிட்ருக்காங்க. அவர் உழைக்கலன்றதெல்லாம் இன்றைக்கி ஐயாவை நம்ம எதிர்த்து பேசலை, ஐயாவால் இது பேசப்படலை. அவங்க ஒரு மனசில் இருக்கிறத ஒரு தந்தை மகனுக்கும் உண்டான ஒரு பேட்டியாக தான் நான் அதை பார்க்குறேன் தவிர, ஒரு தனிப்பட்ட நபர் மீது ஐயா வைக்கிற விமர்சனம் நான் பார்க்கல. குடும்பத்தில்னா ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லா குடும்பத்துலேயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். உங்கள் வீட்லேயும் இருக்கும், எங்கள் வீட்லேயும் இருக்கும், அதை நமக்குள்ளே பேசிப்போம். இது பேசவே முடியாத ஒரு சூழலில் ஐயா பேசியிருக்கிறாங்க. அதை நம்ம இந்த ஒரு களத்தில் ஒரு பெருசாக நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மருத்துவர் சின்னையா அவர்களோட உழைப்பு இல்லாமல் ஏதாவது இருக்குமா? நீங்கள் ஒரு நார்மலான ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அன்புமணின்னா நீங்கள் தெரியும். அப்படி அவர் பட்டித்தொட்டி எங்கும் பரவி இருக்கார். அவர் நிறைய உழைச்சிருக்காரு. நீங்கள் 2016 அவர் பண்ண கேம்பெயின், அதாவது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்ற அந்த ஒரு கேம்பெயின் மிகப்பெரிய அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உதவுச்சு. நம்ம அந்த தேர்தலில் தோல்வியை தழுவிருந்தால் கூட அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, மாபெரும் ஆளுமை கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. அவர்களெல்லாம் எதிர்த்து ஒரு 3வது அணி, அதுவும் நம்ம தனித்து களம் கண்டோம். நம்ம தனித்து புதுதில்லியில் நம்ம கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலே ஐயா அவர்கள் தனித்து நம்ம நின்றுருக்கோம். 4 எம்எல்ஏக்கள்லாம் மேலே நம்ம பெற்றிருக்கோம். இந்த காலகட்டத்தில் 2016ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் விளையாடக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. இந்தாண்ட திமுக, இந்தாண்ட அதிமுகன்ற ஒரு பெரிய பெரிய கட்சிகள் இருந்த சூழலில் கூட நம்ம தனித்து நின்னோம். ஒரு 3வது இடம் வந்தோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருந்துச்சு. அதாவது புது வாக்காளர்கள்லாம் அன்புமணியை நோக்கி அப்போ வர ஆரம்பித்தாங்க.
அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பண்ண அந்த பிரச்சாரம் என்பது இன்றைக்கு வந்து தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன தீர்வுன்றதை சொன்ன ஒரே தலைவர் இந்தியாவிலே நம்ம மருத்துவர் சின்னையா அவர்கள் தான். அப்படின்ற இருக்கும்போது நம்ம வந்து விமர்சனங்கள் வந்து நம்ம சின்னையா சரியாக செயல்படல, ஐயா சரியாக செயல்படலன்னு நம்ம வைக்க முடியாது. 2 பேருமே வந்து அவங்க ஒன்று நிறுவனர், இன்னொருவர் தலைவர். 2வது தந்தை, மகன். அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு தான். நாளைக்கே போய் சின்னையா போய் தேயிலாப்பழத்துல போய் பார்த்து பேசினா எல்லாமே ஒரு சரியாயிடும். இது வந்து சரியாகக்கூடிய பிரச்சனை தான். சரியாகாம நம்ம வந்து ஒரு அதிமுக போல, ஒரு திமுக போல பிரச்சனைகள்லாம் இங்கே வர வாய்ப்பில்ல. இது எதனால இந்த காணொளின்ற ஒரு முக்கியமான ஒரு இது, தொண்டர்கள் வந்து மனம் தளர்ந்து, ஐயோ! என்னடா இப்படி பிரச்சனை நடக்குது? ஐயா ஒண்ணு சொல்றாங்க, சின்னையா ஒண்ணு சொல்றாங்க. நம்ம எந்த பக்கம் போறது? என்ன பண்றது? அப்படின்னு நம்ம ஒரு மனநிலையில இருக்கக்கூடாது. நம்மளோட கடமை இன்னும் 1 வருட காலம் கூட இல்ல. கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் 2026க்கான தேர்தல் இருக்கு. நம்மளோட வேலைகள் இருக்கு. அடுத்து சின்னையா அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. 100 நாட்கள் மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணமா அது இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்துக்குமே வரப்போகிறாங்க, அத்தனை ஊருக்குமே வரப்போகிறாங்க, மக்களோட பிரச்சனையை பேச போகிறாங்க. ஐயா அவங்க வழக்கம் போல் தைலாபுரத்தில் நிர்வாகிகளை சந்திக்கிறது, ஆலோசனை வழங்குறது, அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே உழைச்சிட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்களை போட்டு நம்ம மனதில் அளவில் வருந்தி இந்த கட்சி வேண்டாம், இவ்வளோ தூரம் பயணிச்சிட்டோம், நம்ம வேறு கட்சிக்கு போகிறோன்ற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம வர வேண்டாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம். ஏன்னா நம்ம கட்சி நான் முன்னாடியே சொன்ன போல் பல தியாகங்கள், பல உயிர்களை கொடுத்து தான் இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலையும் பணம் கொடுத்தா தான் ஒரு வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு காலகட்டத்திலையும் நம்ம எழுச்சியாக இருக்கோம். அதுக்கு உதாரணம் இப்போ நடந்த மகாபலிபுரம் மாநாடு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவ்வளோ கூட்டங்கள், அவ்வளோ கோடிக்கணக்கான உறவுகள் நம்ம கட்சியில் இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு எதிர் வரக்கூடிய தேர்தலுக்காக நம்மளோட வேலைகள் இருக்கணும். நம்மளோட ஐயா என்ன சொல்கிறாங்க, நம்ம சின்ன என்ன வழி நடத்துகிறாங்கன்றதை நம்ம ஏற்று நம்ம அரசியல் இருக்கணும். இந்த கோஷ்டி இவங்க சொல்கிறாங்க, இவங்க ஒரு குரூப் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் எதுவுமே இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஒரு மனதில் நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த கட்சி பண்ணியிருக்கக்கூடிய சாதனைகள்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்தியா ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், கிராம ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருக்கட்டும், போலியோ ஒழிச்சதாக இருக்கட்டும், பொது இடங்களில் வந்து புகைப்பிடிக்கக்கூடாதுன்றத இருக்கட்டும், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். பொது இடத்துல வந்து அப்போல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அப்போல்லாம் விவரம் தெரியாமல் என்னோட வயசை சொல்கிறேன். வயதில் மூத்தவங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் பஸ்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து புகைப்பிடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அவாய்ட் பண்ண முடியாமல் இஷ்யூவாக இருந்திருக்கு. தியேட்டர்ஸில், பொது இடங்களில். இப்பயும் இருக்குது. ஜஸ்ட் ஆனால் மெயினான இடத்துல பஸ்லேயோ தியேட்டர்ஸ்லேயோ புகைப்பிடிக்கிறத வந்து இன்றைக்கி வந்து நம்ம தாண்டி வந்திருக்கோன்றதே ஒரு பெருமையான விஷயம். 2வது வந்து போலியோ ஒழிச்சதாக இருக்கட்டும், நிறையா சாதனை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி திரைப்படத்தில் வந்து ஒரு நடிகர் வந்து புகைப்பிடிக்கிற காட்சி வந்தால் அது கீழே அந்த விளம்பரம் பதாகையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு அதிகாரம் இருக்கும்போது தான் நம்ம சாதனை படைச்சிருக்கோம். திரும்பி நமக்கு ஒரு அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லாமல் இங்கே எதையுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வேறு கட்சிக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம கட்சிக்கு போகலாம். போகிற அன்னைக்கு ஒரு விளம்பரமாக இருக்குமே தவிர அதுக்கு அடுத்த நாளே நம்மளை வந்து ஒரு இந்த சால்வையை கழட்டி தூக்கி போடுற மாதிரி போட்டுருவாங்க. அதுதான் வந்து மற்ற கட்சியில் உள்ள நிலைமை. ஆனால் நம்ம கட்சி நம்ம குடும்பம். நம்ம வந்து ஒரு உறவுகளாக ஒரு குடும்பமாக நம்ம இந்த கட்சியில் வந்து பயணிச்சிட்ருக்கோம். நம்ம தாத்தாவிலேருந்து அப்பாவிலேருந்து நம்ம வழிகளில் இப்போ உள்ள இளைஞர்கள் வரைக்கும் இந்த கட்சிக்காக உழைச்சிட்ருக்கோம். எதுவாக இருந்தாலும் ஐயாவும் சின்னையா அவர்களும் நல்ல முடிவு எடுப்பாங்க. அதுவரையும் நம்ம எல்லாருமே காத்திருப்போம். கட்சிக்காக நம்ம பணிக்காக நம்ம ஐயாவும் சின்னையாவும் சொல்கிற எல்லா வேலைகளும் ஏற்று மனதார உறுதி எடுத்து நம்ம களத்தில் உழைப்போம். நமக்கு நிறையா வேலை இருக்குது. அடுத்து நம்ம அண்ணன் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான அவருக்கு கூட நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது கட்சிக்காக நாம் இருப்போம், கட்சிக்காக பணி செய்வோம். 2026இல் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு வழியை வகுப்போம் என்று கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.